நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2026 வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும். குருநாதர் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் கிரக பெயர்ச்சிகள் இருக்குது? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன கிரக அமைப்புகளில் வான்மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ப்ரெடிக்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2026 வருஷம் 3 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சினா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. குரு பகவான் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் டெலிவரியை ஏப்ரல் மந்த் போல் பிளான் பண்ணுங்கள். குரு உச்சத்தில் இருப்பார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 3 விதமான பயிற்சி, 3மே பெரிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி 3மே பெரிய வருட கிரகங்கள். அப்போ இந்த 2026 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3ம் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு, அவ்வளோதான். வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு. அப்போ இந்த 2026 பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த பூமியில் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தர்ம மாற்றங்கள், எதிர்பார்க்காத வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே போல மழை சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் 2026 கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான், மழை சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 2026 உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். பிறக்கின்ற இந்த 2026 யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே கடக ராசி அல்லது கடக லக்னத்திற்கு குரு பகவான் பாக்யாதிபதியாக வருகிறார். ஏன்னா கடக லக்னம்னா குரு தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி. பொதுவாக இந்த புத்தாண்டு ராசி பலனில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் கடக லக்னத்துக்கு மட்டும், மற்ற லக்னத்துக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது, கடக லக்னத்திற்கு மட்டும் குரு தசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உச்சம் பெற்ற குரு. இன்னும் கடக லக்னத்தில் குரு இருந்துட்டால், அப்போ அந்த குரு பகவான் தசையை நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன், ஏகபோகமாக இருக்கும். ஏகபோகமாக இருக்கும்.
அவ்வளோ ஒரு வளர்ச்சி, அவ்வளோ ஒரு வாய்ப்பு. ஆனால் அதுக்கு சமமான நோய்கள் தாக்கும். ஒரு பக்கம் வளர்ச்சி சூப்பராக இருக்கும், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் நன்னா இருக்கும், காசு பணம் செட்டில்மெண்ட் எல்லாமே இட வசதிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள், நிலையான நோய்கள், மாத்திரை சாப்பிட்டுனே இருக்க மாதிரி வந்துடும். ஏன்னா அவரே 6ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். இன்னும் கிரக அமைப்புகள் உங்கள் பர்த் சார்ட்டில் சனியெல்லாம் பார்க்குறத பொறுத்து அந்த நோய் எப்படி இருக்கும், இல்லை அந்த பணங்காசு எவ்வளோ பெரிய பணங்காசாக இருக்கும், 1000 இருக்குமா, லட்சமாக இருக்குமா, கோடியாக இருக்குமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தெரியும். அப்போ கடக ராசி என்பர்களே, பிறக்கின்ற இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமான முறையில் அமையப்போகுது, சிறப்பான முறையில் அமையப்போகுது. மெயினாக காசு பணம் கையில் சேரும், வருமானங்கள் வருமான தடைகள் விலகும். வருமானமே வரமாட்டேங்குது சார், ப்ராஃபிட்டே இல்லை சார், கெயினே இல்லை, பிஸ்னஸில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மார்ஜின் கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய அந்த ஏஜென்சிஸ் செய்யக்கூடியவர்கள், நிறைய ஏஜென்சி செய்யக்கூடியவங்க, அதுலேயும் அந்த எஃப்எம்ஜி ப்ராடக்ட் செய்யக்கூடியவங்க கோடி கோடியாக முதலீடு போடுவாங்க. ஒரு சில பிராண்டட் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களெல்லாம் டிவியில் விளம்பரம் கொடுத்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க இப்போ கூட சமீபமாக நமக்கு எஃப்எம்ஜி ப்ராடக்ட் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ராடக்ட் நம்ம சொல்லக்கூடாது, அதுதான் விஷயம். ஒரு 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மார்ஜினே இல்லை, 50 பேர் வேலை செய்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு சின்ன சர்க்கிள் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான், 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் அவங்களுக்கு ஜோன். அப்போ அதை போல் நல்ல முதலீடுகள் செய்து மார்ஜின் வரல. அந்த 3 கோடி ரூபாயை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா கூட மாதத்துக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ அதை போல வருமான தடைகள், பணத்தடைகள், வருமான தடை தான். அது பிஸ்னஸோ, ஜாபோ, ஃபேமிலியோ. கையில் காசு இல்லை சாமி, வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, கையில் காசே இல்லைங்க சாமி, எல்லாம் பேங்க்கில் இருக்குது, இல்லை அங்கே இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கோம், இவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்குறோம். ரொட்டேஷன் இல்லை. சீட்டு நடத்தக்கூடியவங்க, சிட் ஃபண்ட் நடத்தக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவ்வளோ இதற்கு பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு. கடகராசின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போ தெரியும். அந்த பிரான்ச் மேனேஜர் கடகராசியாக இருப்பார். அப்போ அந்த மாதிரி ஃபண்டு ஃப்ளோ இல்லை, அந்த பண டிரான்சாக்ஷனில் ஏதேனும் சிக்கல்கள் இல்லைங்க, எங்கள் பிரான்ச் டாப்பில் இருக்குது, அப்போ ஏதாவது சிக்கலில் போய் மாட்டியிருப்பீங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, வருமான தடைகள் நீங்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே, புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலைவாய்ப்புகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலையே இல்லை சாமி, வேலை போயிடுச்சு எனக்கு, நான் 6 மாதமாக வேலை தேடுறேன், 1 வருஷமாக வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கடக ராசி அன்பர்களே, புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அஷ்டம சனி, கண்டக சனி, இதெல்லாம் ஒரு 5 வருஷம் 7 வருஷம், ஒரு 7 வருஷமாகவே கடகராசிக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது. உண்மையா இல்லையா? ஒரு 7 வருஷம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், கலைத்துறையை சார்ந்தவர், ஏன் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், 2 in 1. ஒரு பக்கம் அப்பா அரசியல் இருக்கிறாங்க, அம்மா காவல்துறையில் ஒரு கமிஷனராக உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, இவர் சினிமா துறையில் கொஞ்சம் ஆசை. அப்பேற்பட்ட அவர்களுக்கு கூட வருமான தடை, இதெல்லாம் சம்பாதிப்பாங்க, பைசா வராது.
அப்போ அதுபோல் தொழில் அமைப்புகளில் வருமான தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த 2026 உங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதம். மெயினாக ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்க போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். குடும்ப பிரச்சனைகள் அல்லது வீடு வாசல் இஎம்ஐ, லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் ஏதேனும் பிளாக் மேஜிக், ஒரு வசியம் அல்லது இடப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, பங்காளிங்க பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திருஷ்டிகள், அக்கம் பக்கத்தில், வியாபாரத்தில், தொழிலில், வீடில், அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி திருஷ்டிகள் இருக்குமே. ஆனால் அந்த திருஷ்டி பிரச்சனைகள் கூட தீர்ந்து இந்த 2026 உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள்.